மாலை 6 மணிக்கு மேலேயும் எங்களை விடல. 300க்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்த இடத்தில் பாத்ரூம் வசதி கூட இல்ல. இது ஜனநாயகமா? தாவேகா அரசுக்கு எதிராக சென்னை மேயர் பிரியா வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டு தற்போது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரு சம்பவம் தற்போது பேச்சு பொருளாகியுள்ளது. மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் சரத்குமார் எதிராக எழுந்துள்ள போதைப்பொருள் விவகாரத்தை முன்வைத்து திமுக மாணவர்களின் சார்பில் தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடந்துள்ளன. சென்னை கிழக்கு மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் நூற்றுக்கணக்கான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். போராட்டம் நடைபெற்ற நிலையில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து சென்னை கண்ணப்பர் திடலில் தங்க வைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாலை 6 மணியை கடந்தும் தங்களை விடுவிக்கவில்லை என்றும் அங்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லை என்றும் மேயர் பிரியா கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். அவரது பேட்டியில் அந்த இடத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தார்கள். குழந்தைகளை வீட்டில் விட்டுவிட்டு போராட்டத்திற்கு வந்த பெண்களுக்கு குறைந்தபட்ச கழிப்பறை வசதி கூட ஏற்பாடு செய்யவில்லை. மாலை 6 மணிக்கு பிறகும் பெண்களை அங்கே வைத்திருந்தார் என்று கூறியுள்ளார். மேலும் பெண்கள் தொடர்பான சட்ட விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது பற்றிய தகவல் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதே நேரத்தில் அமைச்சர் சரத்குமார் தரப்பில் கூறப்படும் விளக்கங்கள் அனைத்தும் சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்கள் மட்டுமே என்றும் இதுவரை உறுதியான ஆதாரங்கள் வெளியிடப்படவில்லை என்று மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு தாவேகா அரசின் சட்ட ஒழுங்கு நிலையை கண்டு கடுமையாக விமர்சித்தார். அடக்குமுறைகளால் திமுக தொண்டர்களை அச்சுறுத்த முடியாது. என்ன உத்தரவிடுகிறாரோ அதை களத்தில் நிறைவேற்றுவோம் என்று அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் கடும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து தாவேகா அரசு அல்லது காவல்துறை தரப்பில் அதிகாரப்பூர்வமான விரிவான பதில் வெளியாகியுள்ளதா என்பது தொடர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயமாக உள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான உண்மை நிலை இருதரப்பின் விளக்கங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களின் அடிப்படையிலேயே முழுமையாக தெரியவரும். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு அடிப்படை வசதி உறுதி செய்யப்பட வேண்டுமா என்று உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.